பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா. அவங்க தான் அல்லாஹ்ட்ட ரொம்ப உரிமையோடு பேசக்கூடியவர்களாச்சு. அதனால தான் அவங்கள கலீமுல்லாங்கிறோம். அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ரொம்ப 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 கடைசி அந்தஸ்தில் உள்ள ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும்? அதுதாங்க கடைசி தரம், அதுக்கு பிறகு தரமே கிடையாது, அதான் கடைசி அந்தஸ்து அதுதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ அல்லாஹ் சொல்வானா, ஒரு அடியான் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, போன பிறகு ஒரு அடியான் வருவானா, பார்த்தா சொர்க்கம் ஃபுல்லாக இருக்கும், ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது, எல்லாம் இடமே இல்லையே, எல்லாருமே இடத்த பிடிச்சிட்டாங்களே, எனக்கு இடமே இல்லையேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்பானா. இப்போ அல்லாஹ் சொல்வானா, உலகத்தில் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா மன்னர்கள், அந்த மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி, ஒவ்வொரு மன்னனுடைய பகுதிங்கிறது சின்னதாகவோ பெருசாகவோ இருக்குமா இல்லையா? உலகத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் எவ்வளவு நிலப்பரப்பை ஆட்சி செஞ்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு உனக்கு சொர்க்கம் தந்தா போதுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. ரதீத்து ரப்பி, எல்லாம் நான் பொருந்திக்கிட்டேன், எனக்கு அது போதும். இப்போ அல்லாஹ் சொல்வானா, அதோட இன்னொரு மடங்கும் தருகிறேன். ரொம்ப சந்தோஷம், அவன் என்ன குஷியாக தானே இருப்பான். அல்லாஹ் சொல்லுவானா, இன்னொரு மடங்கும் நான் தருகிறேன். நாலாவதா சொல்லுவான், இன்னொரு மடங்கும் நான் தருகிறேன். அஞ்சாவதா சொல்லுவான், இன்னொரு மடங்கும் நான் தர்றேன், போதுமா? ரதீத்து யாரோ, போதும். பாருங்க, உலகத்தில் ஆட்சி செய்த மன்னர்களுடைய நிலப்பரவுக்குள்ள சொர்க்கம், அது மாதிரி இன்னொரு மடங்கு, அது மாதிரி இன்னொரு மடங்கு, 5 மடங்கு சொர்க்கம் போதுமா? போதும்னு சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்லுவான், என்ன அவன் ரப்பு அவனுடைய ஹசானா காலியாகாது, இது மட்டும் இல்லைப்பா, இதுவும் இது போன்ற 10 மடங்கும், இதுவும் இது போன்ற 10 மடங்குன்னு சொல்லி அவன் உள்ளே போனதும் அவனை வரவேற்க அவனுடைய சொர்க்கத்து மங்கையர்கள் ஊருளின்கள் வருவாங்க. அவன் பார்த்துட்டு சொல்லுவானா, எனக்கு வழங்கப்பட்ட இந்த சோனம், இந்த இன்பம் யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கலன்றான். ஆனால் உள்ளதிலே கடைசி தரஜா அந்த அவன் தான். ஆனால் அவன் சொல்லுவான், எனக்கு வழங்கப்பட்ட இது யாருக்குமே வழங்கப்படலை. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அல்லாஹ் இது கடைசி மனிதனுடைய தரமா? அப்போ ஆக உயர்ந்த தரத்தில் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய சொர்க்கம் என்னன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், அவர்களை நான் தேர்வு பண்ணி வச்சிருக்கிறேன், அவர்களை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அவர்களுடைய கண்ணியத்தை நானே எழுதியிருக்கிறேன், அந்த கண்ணியத்தோடு தான் நான் அவர்களை முடித்திருக்கிறேன். அவங்களுக்கு என்ன சொர்க்கம் என்பதை எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டு இருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளமும் சிந்தித்திருக்காது. அந்த சொர்க்கம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லிடுவான். அவங்களுக்கு என்ன சொர்க்கம் அல்லாவே அதை சொல்லலை, அதை யாரும் பார்க்கல, கேட்கல, சிந்திக்க முடியாத சொர்க்கம்னு சொல்லி. அருமையானவர்களே, இதுதான் உண்மையான இன்பம். அந்த இன்பத்தை அடைய முயற்சிக்கணுமே தவிர, இந்த அற்ப உலகத்தில் நாம் என்ன சம்பாதித்து என்ன நாம் கொண்டு போயிட முடியும்? எவ்வளோ பெரிய வாகனங்கள், வீடு, பங்களா, நீங்கள் இறக்கும் போது எதை நீங்கள் கொண்டு போவீங்க? உங்களுடைய 2 கையும் விரிச்சு தான் ஆகணும். இந்த துனியாவை பூரா நீங்கள் விரிச்சு தான் ஆகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற இந்த உலக இன்பம் ஒரு இன்பம் அல்ல. நாம் டெய்லி மரணங்களை, கபருஸ்தானை பார்க்குறோம். சஹாபாக்கள் கபருஸ்தானை சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் கபருக்கு அருகில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம்? மன்னரை வாசிகளே, உங்களுடைய தகவல்கள் என்ன எங்களுக்கு தெரியல, சொல்லுங்க. நாங்கள் உலகத்தில் நீங்கள் போன பிறகு நடந்ததை சொல்கிறோம், கேட்டுக்குங்க. நீங்கள் விட்டுட்டு போன மனைவிமார்கள், அவங்களுக்கெல்லாம் வேற கல்யாணம் நடந்துருச்சு. யாரை விட்டுட்டு போனீங்களோ அவங்களுக்கு வேற கல்யாணம் நடந்துருச்சு. நீங்கள் விட்டுட்டு போன வீடுகள், அதில் எல்லாம் வேறவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. உங்களுடைய சொத்துகள் அதெல்லாம் பிரிக்கப்பட்டுடுச்சு, அதெல்லாம் பிரிக்கப்பட்டுடுச்சு. இதெல்லாம் நீங்கள் போன பிறகு உள்ள என்னங்க செய்திகள், எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் கபருக்கு போன பிறகு எதை பார்த்தீங்க, நீங்கள் கபருக்கு போன பிறகு எதை கண்டீங்க, அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கொஞ்ச நேரம் நின்று அங்கே பேசிட்டு தான் வருவாங்க. கபருடைய சிந்தனை இதுதான். கபருடைய சிந்தனை நாம் போகிறோம், ஈசால் சவாபு செய்கிறோம், கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அது மட்டும் அல்ல, இதெல்லாம் இந்த சிந்தனையோட கபரு ஜியாரத்துக்கு போனாங்க. அருமையானவர்களே, இப்படி இந்த உலகத்தில் நம்முடைய காலங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டம். மரணம் எப்போது யாருக்கு விதிக்கப்பட்டது தெரியாது. நம்ம அல்லாட்ட ஆயில கேட்கணும், நீண்ட ஆயுள் அல்லாட்ட கேட்கணும், திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடணும். ஆனாலும் படிப்பினைகள், உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் மூலமாக நாம் படிப்பினைகள் பெறணும். அருமையானவர்களே, அந்த வகையில் இந்த ஆடு முடிய இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய ஆயுளில் எவ்வளோ காலம் இருக்குது யாருக்குமே தெரியாது. நாம் சிந்திக்கணும், ஒரு நாள் நாமளும் மரணிக்க போகிறோம். ஒரு நாள்